இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? சந்தோஷமாக இருந்தீங்களா? குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு இல்லை, சந்தோஷமாக நம்ம குடும்பங்களோட சந்தோஷமாக இருந்திருப்போம்ல, வெளியெல்லாம் போயிருப்போம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் திங்கக்கிழமை நாளைக்கு ஐயோ திரும்பியும் நம்ம வாழ்க்கைக்கான தேவைக்காக ஓடணுண்டா, உழைச்சி இந்த ஒரு நாளுக்காக காத்துட்ருப்போம்ல, எப்படா லீவ் வரும், நம்ம சொந்த பந்தங்களை உறவுகளை சந்திக்கலாம், நம்மளுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தலாம், மனசு விட்டு பேசலாம் நினைப்போம்ல. இன்றைய நாளில் வீட்டுக்குள்ளேயே அடைச்சுன்னு போகலாம், அடைப்பட்டுருப்போம். இந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே சுதந்திரமாக பறந்துட்டுருக்கோம்ல, எங்கெங்கே உணவு கிடைக்குன்னு சொல்லி தேடி தேடி ஜாலியாக பறந்துட்டுருக்கோம். அது எந்த ஒரு கவலையும் இருக்காதுல்ல. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ பறவைகளாக இருந்தாலும் சரி, ஆனால் அது எதை பற்றியும் கவலைப்படாது. இன்றைக்கி கிடச்சி தான் ஓகே, அதை வச்சு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். கிடைக்கலனாலும் வருத்தப்படாது, ஓகே பார்த்துக்கலாம், இன்றைக்கி கிடைக்கல நாளைக்கு சூப்பராக கிடைக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம், அது ரெக்கைகளை நோக்கிட்டு விரிச்சிக்கிட்டே பறந்துகிட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்களா? சூப்பர் அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் மனிதர்களாகிய நம்ம எதுவுமே கிடைக்கல, நமக்கு எதுவுமே இல்லைப்பா, பிடிச்ச உணவு கூட வாங்க முடியலப்பா, ஆசையாக இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது, ஆனால் சில பல டயட்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் நான் எப்படி சாப்பிட்டேன்னு தெரியுமா? அப்படி சாப்பிட்டேன், இதெல்லாம் சாப்பிட்ருந்தேன், ஆனால் இப்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் எதிர்க்க தான் எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் குடும்பங்களுள்ள இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஒரு சில உணவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பீங்களோ. ஆனால் அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும், ஒரு சில விஷயங்கள் சாப்பிட்ணுன்னு தோணும். என்ன பண்ணுவாங்க? கன்சல்ட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம்டா, வரது பார்த்துக்கலாம்னா பண்ணுவாங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்க, சந்தோஷமாக இருக்கும், ஜாலியான ஒரு விஷயம் நடக்கும் குடும்பங்களுக்குள்ளே. ஸோ சந்தோஷம் எப்போவுமே நிலச்சி நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக தான் பேசி ஆரம்பிப்பாங்க, அது ஏதோ பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஸோ வாய் சும்மா இருக்காது, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி நீ அப்படி பண்ணிட்டு எப்படி பண்ணு சொல்லி பிரச்சனைகள் பல மடங்கு ஆகும். ஆனால் இன்றைய நாளில் கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை தனி கொடுத்தனமாக இருக்கட்டும், பிரச்சனைகள் இல்லாத நாட்களே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை எங்கிறதும் வருதுப்பா அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும், ஆலயத்திற்கு சென்று மனம் விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் உற்று நோக்கி, ஆலயத்திற்கு போக முடியல பிரதர் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வீட்லேயே ஜெபிக்கலாங்க. கண்களை மூடி, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுங்கப்பா, ஒற்றுமையை கொடுங்கப்பான்னு சொல்லி பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. பேசுகின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிசுத்த கரங்களால் நம்மளை தொட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இயேசுவிடமிருந்து உச்சதமான ஒன்றை பெற்றுக்கொள்ள போகின்றோம். இன்றைய நாளில் அவர் உங்களை நன்மையானதை தரப்போகின்றார், நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாரு, ஒளியின் பாதையை காட்ட போகிறாரு. அந்த பாதை நோக்கி நீ வந்த அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்றைய நாளில் நம்ம கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்களை விட்டால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? பிரதர், இந்த விஷயத்தை என்னால் விட முடியல பிரதர், அது நான் அடிக்ட் ஆகிட்டேன், அதுலேருந்து வெளியே வரவும் முடியல, ட்ரை பண்ணுறேன், ஒரு நாள் 2 நாள் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியுது, 3ஆவது நாள் அவ்வளோதான், எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஆகிட்டோம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு உங்களை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை பிரதர் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் மீறி போய்டும், லாஸ்ட்டில் ஒரு எண்டு கார்டு போட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சுற்றி உள்ள உறவுகள், உங்கள் குடும்பங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. அதனால் சோர்ந்து போகாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க, அவர்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ மனம் விட்டு அழுது புலம்பி சொல்கிறேங்க அவர்கிட்ட. அவர் நிச்சயமாக நம் ஜெப விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். மகளே மகனே கலங்காத, ஏன் கலங்குற, நான் இருக்கேன்ல உன் கூட, ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயம் தான், நான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் நீ அழுவுற, ஏன் ஃபீல் பண்ணுற, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்மை காணவும் இந்த உலகில் நாங்கள் காண்பவற்றினால் பயந்து விடாமல் உமக்கு பின்னே விசுவாசத்தில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் முழுவதும் உம்மை நம்பும்படி எங்கள் உள்ளன விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. காரியங்கள் குழப்பமாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தில் முழு நம்பிக்கையிலும் மறவாமல் இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய விசுவாசத்தினாலும் நீர் எங்களுக்கென்று அமைத்திருக்கின்ற பாதையிலும் நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எப்போதும் நம்பிக்கையாக இருக்க உதவி செய்வீராக ராஜா. எங்களை விசுவாசத்தில் வழிநடத்த வேண்டும் என்று, நாங்கள் நடக்கின்ற பாதையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மில் முழு விசுவாசோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.